வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 21 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தங்கம் முதல் தக்காளி வரை, ஷேர் மார்க்கெட் முதல் மளிகை மார்க்கெட் வரை விலை நிலவரம் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும்னா இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்க. இந்த விலைகள்லாம் நம்மளுக்கு எதுக்குன்னு நினைக்காதீங்க. இந்த விலைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய செலவுகளை பாதியாக குறைச்சிக்கிற முடியும். விலை தெரியாம இந்த பொருட்களை வாங்கி அதிகமான செலவு பண்ணிடாதீங்க. தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம். 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,710 ரூபாய். 24 கேரட் தங்கம் 1 கிராம் 16,048 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 260 ரூபாய். அடுத்ததா பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பெட்ரோல் 1 லிட்டர் 107 ரூபாய் 74 காசுகளா இருக்குது. டீசல் 1 லிட்டர் 99 ரூபாய் 55 காசுகளா இருக்குது. ஆட்டோ எல்பிஜி சிலிண்டர் 1 58 ரூபாய் 78 காசுகளா இருக்குது. வீட்டு எல்பிஜி சிலிண்டர் 957 ரூபாய் 50 காசுங்க. சிஎன்ஜி கேஸ் 1 கிலோ 97 ரூபாய். அடுத்ததா ஷேர் மார்க்கெட் மற்றும் டாலர் விலை நிலவரத்தை பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு அமெரிக்க டாலர் இந்திய மதிப்புல 95 ரூபாய் 70 காசுகளா இருந்துகிட்டு இருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலை 93.37 டாலரா இருக்குதுங்க. சென்செக்ஸ் 77,540 புள்ளிகளா விலை உயர்ந்திருக்கு. நிப்டி 24,252 புள்ளிகளா உயர்ந்திருக்குங்க. அடுத்ததா நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான உணவுப் பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு முட்டை 1 6 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஆவின் பால் 1/2 லிட்டர் 28 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. பால் விலைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. பிராய்லர் கோழி இன்னைக்கு 1 கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டுக்கோழி 1 கிலோ 420 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. இன்னைக்கு மட்டன் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. விலையில் எதுவும் மாற்றம் இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான காய்கறிகளோட விலை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கேரட் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய். உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய். பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய். முக்கியமான பழங்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னா இன்னைக்கு வாழைப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஒரு டஜனும் 60 ரூபா தான். ஆப்பிள் 1 கிலோ இன்னைக்கு 220 ரூபாய். மாதுளம்பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வரலட்சுமி விரதம், அதனால பூக்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 550 ரூபாயா விலை அதிகம். ரோஜாப்பூ 1 கிலோ 120 ரூபாய். சம்மங்கி பூ 1 கிலோ 100 ரூபாய். கனகாம்பரம் 1 கிலோ 650 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான மளிகை பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். பொன்னி அரிசி 1 கிலோ 65 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. துவரம்பருப்பு 1 கிலோ 155 ரூபாய். உளுந்து 1 கிலோ 150 ரூபாய். கடலைப்பருப்பு 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு. சமையல் எண்ணெய் 1 லிட்டர் 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சீனி அதாங்க சர்க்கரை 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. 45 ரூபாயா இருந்த சர்க்கரை 25 ரூபா விலை உயர்ந்து 70 ரூபாயா விலை உயர்ந்திருக்குங்க. இந்த வாரத்துல அதிகமான விலையேற்றம் இருக்கிற பொருள் சர்க்கரை தாங்க. மக்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மளிகை பொருட்களோட விலை எவ்வளவு இருக்குன்னு தெரியணும்னாலும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு பாருங்க. கூடவே இன்னைக்கு காய்கறிகள், பழங்கள், பூக்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு, எந்தெந்த காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வாங்கினா நம்மளுடைய செலவுகளை குறைக்கலான்னு வீடியோ இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம சேனல்ல அசைவு பொருட்களோட விலை வீடியோ வருது. கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களை எப்படி லாபமா விற்கலாம், பழைய பொருட்களோட இன்னைக்கு சந்தை மதிப்பு எவ்வளவுங்கிறதையும் சேனல்ல வீடியோ இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.